விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தமிழகத்தில் கவர்னர் பங்கேற்கும் சில அரசு நிகழ்ச்சிகளில் தற்போது வந்தே மாதரம் பாடல் முதலில் இசைக்கப்படுகிறது. அதன் பின்னர் தேசிய கீதமும், 3வது இடத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்படுகிறது. தமிழக சட்டசபையில் கவர்னர் அர்லேக்கர் உரையாற்றிய போதும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டது. இந்நிலையில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதல்வர் விஜய் நாளை சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. இந்த தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் பேச உள்ளனர். அதன் பிறகு தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மனோன்மணியம் சுந்தரனார் 1891 ஆண்டு எழுதிய மனோன்மணியம் நாடக நூலிலிருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து எடுக்கப்பட்டது. 1970 ஆண்டு நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. 2021 ஆண்டு டிசம்பர் 12 தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மாநில பாடல் என்ற அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும். தமிழகத்தின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் நாளை சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.